சீதா தேவி கோயில் அடர்ந்த காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அழகான கோயில். உள்ளே நுழைஞ்சதுமே ராமர், லக்ஷ்மண், சீதாவோட சிலைகள் இருந்தது. அது பக்கத்திலே சீதைக்குன்னு தனி விக்கிரகம், ஹனுமானுக்குன்னு தனி விக்கிரகம் இருந்தது. கோயில் ஃபுல்லாக நிறைய ராமாயணத்தை வரைஞ்சிருந்தாங்க. அந்த வரைஞ்ச விதமும் அதில் யூஸ் பண்ணியிருந்த கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. பக்கத்திலே ஒரு நீர்வீழ்ச்சி போகுது. அந்த நீர்வீழ்ச்சியில் தான் சீதை குளித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹனுமானோட கால் பாதம். இங்கே தான் ஹனுமான் சீதையை கண்டுபிடிச்சாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜடாயு பாறை போனப்பையும் சரி, இங்கே சீதா இருந்த இடத்துக்கு நான் ஸ்ரீலங்கா வந்தப்பையும் சரி, என் மனசில் ஒரே விஷயம், சீதா என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் என் மனசில் ஓடிச்சு. இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு சீதா அக்னி பரீட்சை நடந்த இடமும் இருக்குது. அது ஹிந்துசம், புத்திசம், கிறிஸ்டியன், ஜெயினிசம்னு எல்லாம் கலந்த ஒரு கோயிலாக இருந்தது. அங்கே ஒரு விஷயமும் பயங்கர பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே தனி வைப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 28 புத்தர்கள், அவங்களுக்குன்னு தனி மந்திரங்கள் இங்கே ஓதப்படுகிறது. இதுதான் சீதா அக்னி பரீட்சை நடந்த இடம். இது அசோக மரம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்க அசோக மரமும் இந்தியாவில் இருக்க அசோக மரம் 2 டிஃப்ரெண்ட். இந்த சீதா அக்னி பரீட்சையில் பெண்ணுங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை.